வணக்கம் விடியல் ஒளி அன்பர்களே. வாழ்க்கையில் நாம் தினமும் பல விதமான மக்களை சந்திக்கிறோம். அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம சந்திக்கிற அத்தனை பேரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. நல்லவங்களோ கெட்டவங்களோ அத்தனை பேரும் நமக்கு ஒரு வகையில் வாழ்க்கையில் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நல்லவங்க நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறாங்க, கெட்டவங்க நமக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தராங்க. த ராங் பர்சன் ஆல்வேஸ் டீச்சர்ஸ் அஸ் த ரைட் லெசன் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லுவார். அந்த மாதிரி கெட்டவங்க தான் வாழ்க்கையில் நமக்கு நல்ல பாடத்தை புகட்டிட்டு போகிறாங்க. இருந்தாலும் கெட்டவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். என்னதான் நட்பாக பழகினாலும் கூட அவங்க தன்னுடைய சுய ரூபத்தை காட்டிடுவாங்க. பாம்புக்கு நீங்கள் என்னதான் தினமும் பால் ஊற்றி வளர்த்தாலும் கூட ஒரு நாள் அது நம்ம கொத்தும். பாம்புக்கு பால் வார்த்தாலும் பழகிட நன்மை தாரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் துஷ்டனை கண்டா தூர விலகி போ அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க. கெட்டவங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி போகணுன்றத 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நீதி வெண்பா என்ற நூலின் 20வது பாடலான கொம்புளதற்கு 5 குதிரைக்கு 10 முழம் என்ற வெண்பா ரொம்ப அழகா சொல்லுதுங்க. இது அந்த வெண்பா. கொம்புளதற்கு 5 குதிரைக்கு 10 முழம் வெம்பு கரிக்காயிரந்தான் வேண்டுமே, வெம்பு கரிக்காயிரந்தான் வேண்டுமே, வம்பு சரி தீங்கினர்தம் கண்ணில் தெரியாத தூரத்து நீங்குவதே நல்ல நெறி, நீங்குவதே நல்ல நெறி. இந்த பாடல் ஆபத்தானவங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கணும்ன்றத ரொம்ப அழகா சொல்லுதுங்க. கொம்புளதற்கு 5 என்றால் கொம்பு உள்ள மாடுகள் கிட்ட இருந்து நாம 5 முழம் தள்ளி நிற்கணும். குதிரைக்கு 10 முழம் என்றால் குதிரை வருதுனாலே நம்ம 10 முழம் தள்ளி நிற்கணும். குதிரை முன்னையும் பின்னையும் பாஞ்சி தாக்கக்கூடியது, அதனால 10 முழ தூரம் தள்ளி நிற்கணும். வெம்பு கறி காயிரந்தான் வேண்டுமே, என்ன மதம் பிடிச்ச யானை வருதுன்னா 1000 முழம் தள்ளி நிற்கணும். அதாவது 1/2 கிலோமீட்டர் தூரம் தள்ளி நிற்கணும். ஏன்னா அது எந்த பக்கம் வேணாலும் ஓடி வந்து தாக்கக்கூடிய தன்மை கொண்டது. கொம்புளதற்கு 5 குதிரைக்கு 10 முழம் வெம்பு கறி காயிரந்தான் வேண்டுமே. ஸோ கொம்பு உள்ள மாட்டுக்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம் தள்ளி நிற்கணும். யானை மதம் பிடிச்ச யானை வருதுன்னா 1000 முழம் தள்ளி நிற்கணும். ஆனால் வம்பு சரி, அதாவது சண்டை பிடிக்கிற தீங்கினர்தம் கண்ணில் தெரியாத தூரத்தே நீங்குவதே நல்ல நெறி அப்படின்னு. சண்டை பிடிக்கிற கெட்ட எண்ணம் படைத்தவங்க வர்றாங்கனாலே நாம் கண்ணுக்கு படாத தூரத்தில் போய் மறையிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க கண்ணில் பட்டோம்னாலே அடுத்தது நம்ம பற்றி ஏதாவது பேசுவாங்க, நமக்கு தீங்கு செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரும், தீங்கு செய்வாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னுவாங்க. அவங்க தீங்கு பண்ணிட்டா பிற்பாடு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான மருந்து தேடிக்கிட்டு இருக்கிறதோட அவங்க கண்ணில் படாமல் இருக்கிறதே நமக்கு நல்லது. இதைத்தான் ஔவையார் மூதுரையில் ஒரு பாட்டில் அழகா சொல்லுவாங்க. தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே அப்படின்னு. அதாவது கெட்டவங்க கூட பழகிறதோ பேசுறதோ அவங்க குணங்களை பற்றி சொல்றதோ எல்லாமே கெட்டது அப்படின்னு சொல்றாரு. தெய்வ புலவர் திருவள்ளுவர் இதைத்தான் அழகா தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்றார். அதனால கெட்டவங்க இருந்து நாம விலகி இருக்கிறது நல்லது. இதைத்தான் கிரேக்க அறிஞர் பிளாட்டோ ஃப்ளை ஃப்ரம் த கம்பெனி ஆஃப் த விக்கெட் ஃப்ளை அண்ட் டர்ன் நாட் பேக் அப்படின்றார். அதன் பொருள் என்னன்னா கெட்டவங்க கிட்ட இருந்து தூர விலகி ஓடி போங்க, திரும்பி கூட பார்க்காம ஓடிப்போங்க அப்படின்றார். அன்பர்களே, நீங்களும் வாழ்க்கையில் தீயவர்களை இனங்கண்டு அவங்க கிட்ட இருந்து தூரம் விலகி போனாலே வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இன்பகரமாகவும் இருக்கும். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் நமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க விடியல் ஒளி நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பன் பேராசிரியர் ராஜவேலு. நன்றி, வணக்கம்.